வணக்கம் மக்களே, நான் உங்கள் பரமூர் சேனல்லேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேன். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தைப்பூசம்னா என்ன, தைப்பூசம் எதுக்காக விரதம் இருக்கணும், அது எத்தனை நாள் விரதம் இருந்தால் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் தைப்பூசம்னா என்னன்னு சொல்கிறேன். தை மாதத்தில் வர பௌர்ணமியை பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது தான் தைப்பூசம். அந்த தைப்பூசம் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். வடலூரில் வந்து வள்ளலார் வந்து ஜோதி வடிவில் தெரிவார். அந்த ஜோதி வடிவில் தெரிகிறது. நார்மலாக நம்ம போகும்போது 6 திரை மட்டும்தான் நீக்கி காட்டுவாங்க. இந்த தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும்தான் 7 திரையும் ஃபுல்லுமே நீக்கி ஜோதி வடிவில் நமக்கு காட்டுவாங்க அந்த முருகர் கோவிலில். அதேமாரி தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது அற்புதங்கள் அப்படியே நடக்கும். தைப்பூசத்து அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு குழந்தைக்காக வேண்டிட்டு விரதம் இருக்கலாம். வீடு வேணும், மண் வேணும், என்ன நினைக்கிறோமோ அத்தனையுமே அது நடக்கும். முருகர் அற்புதங்களை பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா அது அனுபவமும் எனக்கு இருக்குது. எங்கள் ஊரில் சின்ன வயசுலேருந்தே தைப்பூசங்கள் அது வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். அந்த ஊரில் அவ்வளோ அற்புதமாக நாங்கள் நல்லா ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், சாமி கும்பிடுவோம். தைப்பூசத்து அன்னைக்கு முதல் நாள் சில முருகர் கோவிலில் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடத்திட்டு மறுநாள் காலையில் தைப்பூசம். தைப்பூசத்தில் வந்து வேல் வாங்கி சூரனை அழிச்சார் பாருங்க, அந்த வேல் வச்சு அன்னைக்கு அவருக்கு சாந்தப்படுத்துகிற மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா வகை அபிஷேகமும் பண்ணி காவடிக்கு அபிஷேகம் பண்ணி காவடியெல்லாம் எடுப்பாங்க. வேல் அதாவது அழகு குத்தி இது எடுத்துகிட்டு வருவாங்க, தேர் இழுத்துட்டு வருவாங்க. எங்கள் ஊரில் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் அந்த ஊரில். அது வேல் குத்தி எடுத்துகிட்டு வருவாங்க. நெருப்பு மெரிச்சா நம்ம செய்த பாவ புண்ணியங்களும் செய்த பாவ புண்ணியங்களும் நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் கருமாக்களும் எல்லாமே அழியும் அப்படிங்கிறதுல அதில் ஒரு இது இருக்குது, ஐதீகம் இருக்குது. அதனால் நெருப்பு மெரித்து திருவிழா காவடிக்கு எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுமாரி இப்போ தைப்பூசத்து அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம முருகருக்கு அபிஷேகம் பண்ண வச்சிருக்கிற முருகராக இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். எல்லாமே வேலுக்கு அதுக்கும் எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லை என்னால் அபிஷேகம் பண்ண முடியாது, எனக்கு உடம்பு ரீதியாக முடியலன்றதுனால நான் வந்து கல்லாலான சிலை தான் வச்சுருக்கிறேன். அந்த கல்லாலான சிலையில் கல்லில் இருக்கிற சிலையில் நான் நிறைய பூவெலாம் போட்டு அலங்காரம் பண்ணி என்னுடைய மின் வீடியோவில் பார்த்துருக்கலாம் நீங்கள். நான் வந்து இது சூரசம்ஹாரத்துக்கு நான் அலங்காரம் பண்ணின மாதிரி அந்தமாரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அலங்காரம் பண்ணி நான் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுருவேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், முருகருக்கு பிடிச்ச பிரசாதம் அப்படின்னு பார்த்தா சுண்டலும் சக்கரை பொங்கலும் செஞ்சு வச்சு படைக்கணும். அன்னைக்கு வச்சு அதை படைச்சிட்டு அந்த தேனும் தினை மாவும் சொல்லுவாங்கல்ல, அது கூட கொஞ்சோண்டு வச்சு நம்ம படைச்சிக்கலாம். மாவிளக்கு மாவு போட்டு படைச்சிக்கிறவங்க படைச்சிக்கலாம், தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணிக்கலாம். முக்கியமானது என்னென்னா, அன்னைக்கு வந்து முருகரை 6 வடிவமாக நம்ம பார்க்குறோம், 6 வடிவமாக பார்ப்போம். அப்போ நல்லா உள்ளங்கை அளவுக்கு மண்ணாலான தட்டு, அப்படி மண்ணாலான தட்டு ரொம்ப அற்புதம். எப்பயுமே மண் தீபம் நீ 1000 கோடி ரூபாய் கொடுத்து வெள்ளி விளக்கே வாங்கி வச்சு தங்க விளக்கே வாங்கி ஏற்றி வச்சாலும் அந்த மண் தீபம்னு ஒன்று ஏற்றும் போது தான் அதுக்கு சக்தி அதிகம். அதனால் அவருக்கு மண் தீபம் மண்ணாலான தட்டு எடுத்து அதில் பச்சரிசி போட்டு மஞ்சள் போட்டு கலந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு அந்த அரிசியை அதில் போட்டு 6 தாமரையை வச்சு அந்த 6 தாமரைக்கு நேராக 6 விளக்கு ஏற்றி வச்சு இந்த பிரசாதம் வச்சு முருகருக்கு நேராக அந்த 6 தட்டையும் வச்சிடணும். அதுக்கிட்ட அப்படியே வெத்தலை தீபம் நம்ம போட போகிறோம். அப்படியே அதை எதற்க வெத்தலை தீபம் போட்டுட்டு பிரசாதமும் வச்சு அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சி சாப்பிடலாம். விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முடிகிறவங்க விரதம் இருக்கலாம். எப்படின்னா காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் 48 நாள் விரதம் இருக்கிறவங்களும் 21 நாள் விரதம் இருக்கிறவங்களும் 10 நாள் 5 நாள் உன் சக்திக்கு தந்த விரதம் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அன்றைக்கி நாளைக்கு 4:30 மணிக்கெலாம் அன்றைக்கி 4:30 மணிக்கெலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கேற்றிட்டு பால் பழம் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பு முடியாதவங்க மாத்திரை போடுறவங்க, இப்போ நான் உடம்பு முடியாதவங்க மாத்திரை போட்டுக்கிறேன், அதனால் நான் சாப்பிட்டுதாம்மா விரதம் இருப்பேன், நான் சாப்பிட்ருவேன். அதுமாரி சாப்பிட முடிஞ்சவங்க சாப்பிடுங்க, சாப்பிட முடியாதவங்க அந்த பிரசாதம் பண்ணுறீங்க பாரு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னைய தினத்தில் உங்கள் ஊரில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு உங்கள் கையில் உள்ள பாலை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்து அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பாலை அதை வாங்கி எடுத்துன்னு வந்து குழந்தை இல்லாதவங்க குடித்தா நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும். நீ உடல் ரீதியாக இருக்கிற எது நோயுமே சரியாகும். இதெல்லாம் வந்து எனக்கு அற்புதமாக நடந்துருக்குது. அதனால் எல்லாமே அது நடக்கும். அந்தமாரி அந்த வாங்கி வந்து அந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக விரதமாக இருந்துட்டு சாயந்தரம் 6 வகை சாதம் செஞ்சு வச்சு முருகருக்கு பிரசாதம் பண்ணி சாயந்தரம் ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். ஒரு விரதத்தை பால் படைக்கும் போது
படைக்கும்போது ஒரு டம்ளர் பால் வச்சு படைக்கணும். அந்த பால் எப்பயுமே முருகருக்கு அம்மாவால் முடியும், எல்லா பிரசாதம் பண்ண முடியும். ஏன்னா உடம்பு முடியலனாலும் ஏதாவது செஞ்சுருவேன் சாமின்னும் போது. ஆனால் நான் எப்பயுமே ஒரு டம்ளர் பால் நடுவில் வச்சுருவேன், டெய்லியும் வச்சுருவேன். அந்த பாலை எடுத்துறவோன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் முருகா அப்படின்னு சொல்லி சாந்தமாக 5 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த சாப்பாடை எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்துருங்க. உங்களுக்கு கனவுல நைட்டு வந்து நிச்சயமாக முருகர் ஒரு அருள் கொடுப்பாரு, அற்புதங்கள் நடக்கும். இது இந்த முருகருடைய ஒரு செயல் அது. ஏன்னா அதனால தான் அம்மா உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்காக நான் எல்லாருக்கும் என் பிள்ளை 48 நாள் விரதம் இருக்கிறான், அவனுக்கும் சேர்த்து என் பொண்ணு, என் பேத்தி, என் குடும்பத்துக்காகவும் நான் இருக்கிறது இல்லாமல் உங்களுக்கும் இருக்கிறேன். நான் எப்பயுமே வேண்டுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன் பாரு, அம்மா நீங்கள் எங்கள் வீட்டு சாமியை வந்து உங்கள் வீட்டு சாமியை நினச்சி கும்பிடுங்க, கண்டிப்பாக அற்புதம் தருவார். எங்கள் வீட்டு சாமின்னு சொல்லலை, எந்த வீடியோவில் பார்த்தாலும் முருகரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் ஒரு அப்பா முருகா எனக்கு இதை நடத்தி கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்குங்க, கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இது வந்து இப்போ இது வந்து ஐதீகமாக நடந்து வர விஷயந்தான். இப்போ கொஞ்ச நாளாக இந்த செல்லு மூலிமா நிறைய யூடியூப் வந்து விளம்பரப்படுத்துறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஃபேமஸாக தெரியுது. இது வந்து நாங்களாம் எங்கள் வீட்டிலலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதெல்லாம் நடந்தது இருக்குது. சாமி கும்பிடுவோம், இது பண்ணுவோம். எங்கள் ஊரில் அன்றைக்கி வந்து 5 நாள் 7 நாள் முன்னாடி 9 நாள் முன்னாடி காப்பு கட்டிடுவாங்க. கட்டிட்டாங்கன்னா நாங்கள் எதுவுமே கவுச்செல்லாம் சாப்பிட மாட்டோம், விரதமாக தான் இருப்போம். எங்கள் வீட்டில் யாரும் காவடி எடுக்க மாட்டோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம், விரதம் இருப்போம். ஆனாலும் நாங்கள் எல்லாமே அதுமாரி இருந்து அன்றைக்கி சாயந்தரம் எல்லாமே சமைச்சு எல்லா விருந்தாடிகளும் வருவாங்க, நல்லா அற்புதமாக நடக்கும் எங்கள் ஊரில். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வாங்க, எங்கள் வீவர்ஸ்லாம் பார்த்துட்டு யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டு முருகரை நம்ம வணங்கிட்டு நம்ம அம்மா கையில் சமைச்சு கொடுக்குறதையும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போங்க. நன்றி, வணக்கம்ப்பா.